Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாம் இன்னைக்கு தேங்காயை வச்சு டீ காபி சாப்பிடாதவங்களுக்கு உண்டான ஒரு ஹாட்டான குடிக்கிறதுக்கு ஒரு பானமும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில்லுன்னு குடிக்கிறதுக்கும் ரெண்டும் ஒரே டிஷ் தான். நீங்கள் ஹாட்டாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம், நல்லா சூடாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல இதமானது, ரொம்ப தொண்டைக்கு வயிற்றுக்கு எல்லாத்துக்கும் இதமானது. அது எப்படி செய்கிறது, ஆரோக்கியமானதும் கூட. குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அதிக பொருட்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு மூடி மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதில் மேல் மூடி மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த கண்டு கொண்ட மூடி மட்டும் எடுத்துக்கிறேன், மற்ற மூடியை எடுத்துக்கிறேன். இதை மட்டும் கிண்டிக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காயும் கிண்டிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், கிண்டி சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, கிண்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பொருள் சேர்த்துறோம். அதான் உங்களுக்கு நல்லா திக்காகவும், பால் வந்து நல்லா திக்காகவும் வரும், நல்லா ஹெல்த்தும் கூட. பாருங்க, குண்டு உளுந்து இங்கே பார்த்தீங்களா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஒரு மூடி தேங்காய்க்கு, பாதி தேங்காய்க்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுறேன். நல்லா பால் திக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உளுந்து சேர்த்து குடிக்கும்போது உங்களுக்கு எலும்பு வந்து நல்லா வலுவாக இருக்கும். அதே போல் பச்சரிசி, உங்களுக்கு அரிசியாகவே இருந்தது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே அரைச்சி பால் எடுத்துட வேண்டியது தான். நான் பால் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ அரைச்சாச்சு. இப்போ நான் எந்த பாத்திரத்தில் செய்கிறேனோ அதுலேயே எடுத்துக்கிறேன். இதே போல் ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால் நம்ம இந்த சக்கை வர வரையிலும் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், பால் எடுத்தாச்சு பார்த்தீங்களா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து உளுந்தும் பச்சரிசி மாவும் போட்டிருக்கோம். பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசி கூட அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லா திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும். இது நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம்னா வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம வாயில் இந்த அல்சர், மவுத் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வரும்போது இதை நம்ம செஞ்சு குடிச்சிட்டு இருந்தோம்னா டக்குன்னு ஆறிடும். உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி. தேங்காயினுடைய நற்குணங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப நன்மையும் கூட. சரி, இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள், வச்சு விட்டாச்சு. இது நம்ம பால் நார்மலாக பால் பொங்கி வர மாதிரி பொங்கி வரும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. பொங்கி வர விட்டிங்கன்னா நம்ம தேங்காயாக இருக்கிறனால திரிச்சு போயிடும். அப்படி விடக்கூடாது. அது சூடு தட்டுனோன்னு நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்தாம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து பண்ண போகிறேன். இப்படியே அரைச்சோன்னா பச்சையாக குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நம்ம உளுந்தும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக, ரொம்பலாம் வாசமே உங்களுக்கு தெரியாது, பச்சையாக குடிக்கிறதுனாலும் குடிச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த வாசம் இருந்துருச்சுன்னா அதுக்காக ஒரு சூடு, அவ்வளோதான். பொங்கி வரணும்னு கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் திரிச்சு போயிடும். சூடு தட்டினா போதும். பெரும்பால் குடிக்கவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் குடிச்சிட்டே வாங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தேங்காய் பால் குடித்தா சுகர் வரும் அப்படி இப்படின்னு இப்போ கொஞ்சம் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. குடிங்க, இது ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம நார்மல் பாலை, மாட்டுப்பால், எருமைப்பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தேங்காய் பால் குடிக்கலாம். இப்போ எருமைப்பால் 80 ரூபா, மாட்டுப்பால் 70 ரூபாய்ன்னு விற்கிது. அதுக்கு இது பெட்டர். நீங்கள் செஞ்சு ஒரு அரை மூடி செஞ்சு வீட்டில் எல்லாருமே குடிச்சிக்கலாம். காலையிலையும் சாயந்தரம் குடிக்கலாம், அல்லது செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிக்கலாம். உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. இப்போ பாருங்கள், நம்ம அப்போ பார்க்கும்போது ரொம்ப சடலாக இருந்தது. இப்போ சூடு ஆயிடுச்சு. சூடானோடனே கொஞ்சம் அப்படியே கைக்கு வந்து உங்களுக்கு கலரும் போது தெரியும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்ல தெரியாது, கைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியமாக தெரியும். அப்போ நிறுத்திக்கலாம். அவ்வளோதான், பால் காஞ்சிருச்சு, நான் நிறுத்திடுறேன். இப்போ நிறுத்திட்டு இப்போ நம்ம வருங்க பொங்கு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நிறுத்தியாச்சு. இதில் நான் ஏலக்காய் தூள், ஆக்சுவலாக நான் ஏலக்காய் தட்டி தான் போடுவேன். சரி, தூள் அரைச்சது இருக்குது அதனால் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இன்னும் டேஸ்ட்டுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். சுக்கும் கூட இருக்குது, சுக்கு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போதும். இப்போ தெரியுதுங்களா, திக்காக இருக்குது பாருங்கள்.
இப்போ நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பனங்கல்கண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சர்க்கரை சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, வெள்ளை சர்க்கரை சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது. அப்புறம் எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் இவ்வளோ அவ்வளோனாலாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பாதாம் முந்திரி போடுறதுனாலும் போடலாம், பொடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இப்படியே ப்ளைனாக குடிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு எங்கள் வீட்லையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தர சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்பேன், நான் ஹீட்டாகவே குடிச்சிடுவேன், நல்லா சூடாகவே குடிச்சிடுவேன். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்தது. நீங்களே இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.